இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நம் ஒவ்வொருவரையும் இன்றைய வழிபாடும் வாசகங்களும் எதிர்நோக்கின் இறை மக்களாக வாழ அழைக்கின்றன. எதிர்நோக்கு என்பது நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பதாகும். இதை முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவனின் ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் எவ்வாறு அதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் நாம் எதிர்நோக்கி காத்திருந்த இறையாட்சி கிறிஸ்து இயேசுவின் வருகையால் நிறைவாழ்வையும் இறையாட்சியின் மக்களாக நம் விசுவாச வாழ்வு வாழ வேண்டும் என்பதையும் விவரிக்கிறது. நற்செய்தியில் புனித மத்தேயு இறை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைக்கும் அருளின் அளவை எடுத்துரைக்கிறார். நாம் நம் வாழ்வில் பல்வேறு தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டுள்ளோம். அனைவரும் சுயநல தேவைகளாய் அல்லாது சுயநல எதிர்பார்ப்புகளாய் மட்டுமல்லாமல் பொது நலத்துடன் பிறர் நலம் பேணும் தேவையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்க இறைவனை வேண்டி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இப்பலியில் இணைவோம். மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வருகை கால மலர் வளையத்தின் ஊதா நிற முதல் மெழுகுதிரி இறைவாக்கினர்கள் மீட்பரின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்ததை குறிக்கின்றது. எனவே இத்திரி இறைவாக்கினர்களின் மெழுகுதிரி என அழைக்கப்படுகிறது. இது நம்முள் எதிர்நோக்கு எனும் ஒளியை ஏற்றுகின்றது. கடவுளின் திருமகன் மிகுந்த வல்லமையுடன் வர இருக்கிறார். அவரின் திருமுக ஒளியை காண காத்திருக்கும் நாம் அனைவரும் அவரை நம்பிக்கையோடு கூவி அழைப்போம். அவரது நற்செய்தியின் மதிப்பீடுகளை
நம் கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியங்களாக மாற்றிடவும் என்றும் இறைவனின் நம்பிக்கைக்குரிய உடன்படிக்கையின் மக்களாக நாம் வாழவும் வரம் வேண்டுவோம். எதிர்நோக்குடன் காத்திருக்கும் நம்மை சந்திக்க மாட்சியுடன் வரவிருக்கும் இறைமைந்தன் இயேசுவை வரவேற்போம். மன்றாடுவோமாக. நம்பினோரை வாழ்விக்கும் இறைவா, வரவிருக்கும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நீதியை நிலைநாட்டும் அரசியல் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க உம் மக்களாகிய நாங்கள் எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றோம். மேலும் அவர் வந்து கதவை தட்டும் பொழுது நாங்கள் ஜெபத்தில் விழிப்பாய் இருந்து மகிழ்வோடு அவரை புகழ்ந்து பாடுவதை காண்பாராக. அவர் வரும்பொழுது நாங்கள் அவரது வலப்பக்கம் நிற்கவும் அதனால் விண்ணரசை அடைய தகுதி பெறவும் ஆவல் கொள்வோமாக. எங்கள் எதிர்நோக்கினால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக மாற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தியேசுவுக்கு பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்த காணிக்கிறா ஜெபமாலை அம்மாள் ஆண்மையை பாற்றிக்காகவும் தங்கசாமி குழந்தை தெரசம்மாள் ஆண்மையை பாற்றிக்காகவும் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மையை பாற்றிக்காகவும் சாக்கோ ஆண்மையை பாற்றிக்காகவும் லாரன்ஸ் மேரி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மையை பாற்றிக்காகவும் அமல்ராஜ் ஆண்மையை பாற்றிக்காகவும் அற்புதராஜ் மரிய சுசை குழந்தை சாமி ஆண்மையை பாற்றிக்காகவும் ஜான்சன் சாந்தி குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மையை பாற்றிக்காகவும் எலிசபெத் இன்னையா ஆண்மையை பாற்றிக்காகவும் செல்லத்துறை ஜெபமாலை ஆசீர்வாத புஷ்பம் ஆண்மையை பாற்றிக்காகவும் உத்ரீக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மாசிலா குழந்தைகள் ஆண்மையை பாற்றிக்காகவும் சாம்வேல் ராக்னி ஞானமணி குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மையை பாற்றிக்காகவும் அமல்ராஜ் பட்டுகனி குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மையை பாற்றிக்காகவும் சூசை தங்கையா அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் லூர்து சாமி அடைக்கலமேரி அமளி ஆண்மையை பாற்றிக்காகவும் சவரிமுத்து ஜெயமேரி இருதயமேரி ஆண்மையை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக இத்திருப்பலியானது நன்றியாக செல்வின் மெல்கிரியூர் செட்ரிக் சில்வஸ்டர் பிறந்தநாள் நன்றி பலியாகவும் ஆண்ட்ரூ பிறந்தநாள் நன்றி பலியாகவும் சரவணன் இடுப்பு தலைவலி குணமடைந்ததற்கு நன்றியாகவும் சேவியர் அந்துவான் மேரி சுந்தரராஜ் குடும்பத்தார் நன்றி பலியாகவும் ஆண்ட்ரூ தொழில் முன்னேற்றம் வேண்டியும் ஜான்சன் விஜிலா குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இத்திருப்பலி கருத்துகளோடு இணைந்து நம்மையே இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து மனவருந்தி இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே பக்தியோடு பங்கு பெற்று ஜெபிப்போம். காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அடைக்கல பாறையான என் அன்பு இறைவா,
குடும்ப உறுப்பினர்களான கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உண்மையற்றவர்களாக பழி சுமத்தி பகை வளர்ப்பவர்களாக வாழ்ந்த எம் குற்றங்களை மன்னியும். இறைவா, எமை மன்னியும். ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. தேடும் அன்பு தெய்வமே எம் இறைவா, உம்மை தேடாமலும் ஜெபிக்காமலும் ஆலய வழிபாடுகள் காலம் தாழ்த்தி கலந்து கொண்ட குற்றத்திற்காக எம்மை மன்னியும். இறைவா, எம்மை மன்னியும். உம் பேரன்பு என் மீது இருப்பதாக. படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, எமக்காக இயற்கையை படைத்து அதை ஆளும்படி தந்தீர். ஆனால் நாங்கள் ஓயாமல் இயற்கையை சிதைத்து உம் மனதை துயரும் குற்றப்படுத்தி தருணத்திற்காக மன்னியும். எம்மை மன்னியும். இறைவா, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணரசை அரசு பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோர்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா இறைவனின் அமைதி நிறைந்த இறையாட்சியை பற்றி எடுத்துரைக்கின்றார். அனைத்து மக்களும் இறைவனின் ஆலயத்திற்கு சென்று அவர் வழிகளை அறிந்து நடக்க வேண்டுமென அழைக்கப்படுகிறார்கள். இதுவே நம் மனதிலும் நம் மத்தியிலும் ஒற்றுமை, சமாதானம், அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று எடுத்து கூறும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 5. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோற்றின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை
கருக்கு அருவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் அடியார் நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரின் வருகை நம் அண்மையில் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கை ஒளியிலும் உண்மையிலும் நிறைந்திருக்க வேண்டும். தீய பழக்கங்களை விட்டுவிட்டு இயேசுவை அணிந்து அன்பில் நிறைத்திருக்க நாம் தயாராக வேண்டும் என நினைவூட்டும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுங்கள். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது,
பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24, இறை வசனங்கள் 37 முதல் 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போது இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திருக்கையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்று நாம் திருவருகை காலத்தை தொடங்குகின்றோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டுகளில் பார்க்கும்போது நம்ம என்னென்ன நியூ இயர் கொண்டாடுறோம். முதல்ல ஆங்கில வருட பிறப்பு நியூ இயர் கொண்டாடுறோம். வேற என்ன கொண்டாடுறோம்? புது ஆண்டாக தமிழ் வருட பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். அப்புறம் தெலுங்கு வருட பிறப்பு. இது 3 தான் எனக்கு தெரிஞ்சது. அதோட சேர்த்து கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நியூ இயர் என்ன? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸ் நியூ இயர் கிடையாது.
நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நியூ இயர் என்னது? தமிழ் புத்தாண்டில். நான் கேட்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நியூ இயர், புதிய ஆண்டு, திருவருகை காலம், திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாள். திருவருகை காலமானது திருவழிபாட்டு ஆண்டாகிய இன்றைய நாளில் தொடங்கி எப்ப முடிவடையும்? நேற்றோட முடியும். அதுதான் ஒரு சுழற்சி, சரிங்களா? இன்று நாம் புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்குகின்றோம். கடைசி வாரம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி நாம் தியானித்தோம். இன்று நாம் மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டை தொடங்குகின்றோம். அதனால தான் இன்னைக்கு முதல் நாள் நம்ம என்ன மெழுகுத்திரி ஏற்றணும் தெரியுமா? நம்பிக்கையின் மெழுகுத்திரி, சரிங்களா? ஓகே, நான் தொடர்ச்சியாக மேலே மறைக்கல்வி பூசையாக வச்சிட்டு இருந்ததுனால முதல்ல ஒரு சின்ன மறைக்கல்வியோடு நான் பங்கு பெறேன். ஒவ்வொரு நியூ இயரும் தொடங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் இந்த வருஷம் இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுருவேன், அல்லது நான் இந்த ஒரு புதிய பழக்கத்தை செய்வேன், இல்லை நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளான ஒரு சில தீர்மானங்களை எடுப்போம். ஸோ அதனுடைய அடிப்படையில் ஒரு சின்ன மறைக்கல்வி, திருப்பலியில் எவ்வாறு நாம் பங்கேற்க வேண்டும். இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளில் இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமாக அவருடைய இயேசுடைய பிறப்பிற்காக குறிப்பாக இந்த நாட்கள் தயாரிக்கக்கூடிய நாம் இந்த திருப்பலியில் எவ்வாறு பங்கேற்க வேண்டும். மறைக்கல்வி எல்லாரும் ஓரளவுக்கு தெரியும். திருப்பலியில் நம்ம எப்படி பங்கு பெறணும்? திருப்பலியில் எப்படி பங்கு பெறணும்? முதல்ல முழு பூசையில பங்கு பெறணும். பிதாசுதன் போட்டதுக்கு அப்புறம் உள்ள வர்றது கிடையாது, சரிங்களா? திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். சரி, முதல்ல இருந்து பார்ப்போம். திருப்பலியில் நம்ம எப்படி பங்கு பெறணும்னு சொன்னால், வெறும் பார்வையாளர்களை போல் இராமல். இப்போ ஒரு தேட்டருக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே படம் ஸ்க்ரீனில் வரும், அந்த படத்தை நம்ம பார்த்துட்டே இருப்போம். படம் முடிஞ்ச உடனே நம்ம எந்திரிச்சு வந்துடுவோம். அது ஒரு பார்வையாளரை போல. ஆனால் இந்த திருப்பலி அப்படியா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. இந்த திருப்பலியானது நாம் கூடி ஜெபிக்க கூடியது. அப்போ நம்ம இந்த திருப்பலியில் வெறும் பார்வையாளர்கள் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். அது எப்படி நம்ம முழுமையாக பங்கேற்கிறோம் என்று பார்க்கின்றபோது, முதல் காரியம் இறை வார்த்தையை கவனமுடன் கேட்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் கவனமுடன் கேட்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த திருச்சடங்குகள் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாறக்கூடிய இந்த தெய்வீக நற்கரனை நம்ம பார்க்குறோம். இறைவார்த்தை தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த திருவழிபாட்டில் இந்த திருச்சடங்குகளில் பக்தியோடு நாம் பங்கு பெற வேண்டும். மூன்றாவது, இறை வேண்டல்கள். இப்போ பணியாளர் அருள் பணியாளர் தந்தை மகன் தூயாவியா சொன்ன உடனே என்ன சொல்லணும்? ஆமேன். யார் சொல்லணும்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். அதுதான் இணைந்து ஜெபிக்கிறது. ஒரு திருப்பலி முழுமை என்று சொல்கின்ற போது முழுமையாக பங்கேற்க வேண்டும். அனைவரும் அந்த இறை வேண்டல்களில், அந்த பாடல்களில் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் திருப்பலியில் நாம் பங்கேற்பதற்கான திருச்சபையுடைய ஒரு சிறிய வழிகாட்டுதல். இன்றைய நாளில் இதை நாம் ஒரு மையமாக எடுத்துக்கொள்ளும். இந்த ஒரு புதிய ஆண்டை தொடங்கக்கூடிய நாம் எப்போ எங்கே திருப்பலியில் பங்கு பெற்றாலும் நிச்சயமாக இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முழு திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். இறை வேண்டல்களில் ஜெபங்களை நம்ம வாயை திறந்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, திருவழிபாட்டில் வாசிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை கவனமுடன் கேட்க வேண்டும். ஓகே, இன்றைய நாளுடைய இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு, விழிப்பாய் இருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். இன்று நான் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் எந்த நூல்ல இருந்து? எசையா நூல்ல. என்ன இறை வார்த்தை எதை மையப்படுத்தி சொல்லுது? இதுக்கு தான் சொன்னேன், இறை வார்த்தையை கவனமுடன் கேட்கணும். இறைவாக்கினர் எசையா கூறுகிறார், அங்க அந்த போர்கள் எதுவும் இனி நடக்காது, போர் பயிற்சிகள் நடக்காது. இனிமேல் அந்த போருக்காக அவர்கள் பயன்படுத்திய அந்த வாள், அந்த கருவிகளை எதற்காக பயன்படுத்துறாங்க? விவசாய கருவிகளாக, பயிரை அறுவடை செய்யக்கூடிய கருக்கருவாளாக, நிலத்தை பண்படுத்தக்கூடிய
உளவு கலவையாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று இறைவாக்கினர் எசையா கூறுகிறார். அந்த போர் வன்முறை அந்த ஒரு உலகத்திலிருந்து ஒரு புதிய உலகத்தை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுனுடைய ஒளியில் இருக்கக்கூடிய நாம், அவருடைய ஒளியின் ஆட்சியில் நடக்கக்கூடிய நாம், அந்த அழகான அமைதி நிறைந்த உலகத்தை இன்று இறைவாக்கினர் நமக்கு முன்குறித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புடைய இந்த வாள், இந்த ஈட்டி, இதை நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதை ஒரு மறைபொருளாக நம்முடைய வாழ்விலே நான் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகின்றேன். அந்த பிறரை கொல்ல அழிக்க பயன்படுத்தக்கூடிய வாள் ஆனது நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய பல நேரங்களிலே பிறருடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய அவதூறான வார்த்தைகள், அவதூறான செயல்களாக நான் பார்க்கின்றேன். அந்த வாள் எப்படி ஒருவருடைய வாழ்வை அழிக்கின்றதோ அதே போல நாம் நம்முடைய வாழ்வில் கொண்டிருக்கக்கூடிய பிறருடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் அங்கே அவருடைய வாழ்வில் அழிவை கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த சிந்தனைகள், அந்த வாளானது எவ்வாறு கலப்பையாக மாறி நிலத்தை பண்படுத்துகிறதோ, விளைச்சலுக்கு உதவுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்வும் மாற வேண்டும். இந்த வாழ் என்ற அந்த மறைபொருள் நம்முடைய வாழ்விலே அன்பு நிறைந்ததாக, கனிவு நிறைந்ததாக, பிறரை பற்றிய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அங்கே குறிப்பிடப்படக்கூடிய அந்த ஈட்டி எவ்வாறு கருவாளாக மாறி அறுவடைக்கு பயன்படுத்தப்படுகின்றதோ அதே போல நாம் நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக, பிறருக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக, நல்ல உறவுகளை, அன்பை நாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு கருவியாக மாற இறைவன் அழைப்பாக கொடுப்பதை நான் பார்க்கின்றேன். அன்புடைய இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் விழிப்பாய் இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். இப்படிய வாழ்வை நாம் நன்மதியோடு நடத்த, இவருடைய வாழ்வில் நாம் நல்ல வார்த்தைகளை, நல்ல சிந்தனைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்விலே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை தான் இறைவன் இன்றைய நாளிலே நம்மை அழைப்பு கொடுத்து சிந்திக்க அழைக்கின்றார். விழிப்பாய் இருத்தல் என்று சொல்கின்ற பொழுது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள் அல்ல, கடந்த காலங்களை பற்றி கவலையுறுவதல்ல, மாறாக நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்காலத்தை, இந்த நொடி பொழுதை மகிழ்ச்சியுள்ளதாக, பயனுள்ளதாக வாழ வேண்டும். அதுதான் விழிப்பாய் இருப்பதற்கான ஒரு வெளிவேட அடையாளமாக நான் பார்க்கின்றேன். இந்த நாளுடைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் மிக அழகாக சொல்கிறார், நாம் நம் அசட்டுத்தனத்தை, நம்முடைய உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து பகலில் நடக்கக்கூடியவர்களாக, நற்செயல்களை புரிந்து நன்மதியோடு நடக்கக்கூடிய வாழ்வை வாழ இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். நான் இந்த ஒரு சிறிய சிந்தனையை தயாரித்து கொண்டிருந்த பொழுது, நான் ஒரு சில கருத்துக்களை வாசித்த பொழுது ஒரு சிறிய கதையானது எனக்கு மிகவும் ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுத்தது. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவருடைய பெயர் பாக்கியம், அவருடைய ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விடுகிறார். அவர் தன்னுடைய ஓய்வு நாட்களை மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு வெளியே ஒரு லேண்டு வாங்கி அங்கே ஒரு அழகான சின்ன வீடை கட்டுறாரு. மிக மகிழ்ச்சியோடு அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய வீட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் கொஞ்சோண்டு அவர் விவசாயம் செய்கின்றார். அதை பார்க்கக்கூடிய பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவரும் அதை தொடர்ந்து பார்க்கின்றார். இந்த பாக்கியம் என்கக்கூடியவர் மிக மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருப்பதையும், எந்த ஒரு நிலையிலும் நிலை தவறாது இருப்பதை பார்க்கின்ற அவர் மீது ஒரு வகையான தாழ்ப்புணர்வு, ஒரு வகையான கோபம், வெறுப்பு என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை அந்த பாக்கியம் என்கின்ற அவருடைய வீட்டின் முன்பாக அவருடைய இடத்திலே அவர் போட்டு கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த ஆசிரியர் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் பொறுமையோடு அவர் இருக்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் காலையில் எழுந்து அவர் தன்னுடைய வீட்டை துறக்கின்ற பொழுது வீட்டிற்கு வெளியில் ஒரு குப்பை தொட்டி நிறைய குப்பைகள் இருப்பதை அவர் பார்க்கின்றார். அதை பார்த்த உடனே அவருக்குள்ள சரி என்ன செய்வது, இது அவர் தான் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர் அதை எடுத்துட்டு போய் குப்பையில் போட்டுட்டு அந்த குப்பை தொட்டியை ஃபுல்லாக கழுவிட்டு
அவருடைய தோட்டத்தில் விளைந்த பழங்களையும் காய்களையும் கொண்டு போய் அந்த வீட்டார்கிட்ட அவர் கொடுக்கிறார். அதை வாங்கிய உடனே அந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒவ்வொரு முறையும் நான் அந்த குப்பையெல்லாம் போய் அவருடைய வீட்டு முன்னாடி போடுறேன், அவருக்கு நான் தீங்கு செய்கிறேன்னா எப்படி அவரால் இதை செய்ய முடியும், ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரிடம் அவர் கேட்கின்ற பொழுது அவர் கொடுத்த அந்த ஒரு பதில், யாரிடம் எது மிகுதியாக உள்ளதோ அதை தானே அவர்கள் கொடுப்பார்கள். இந்த மனிதரிடம் மிகுதியாக இருந்தது அவருடைய அந்த குப்பை, அவருடைய சிந்தனைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆசிரியரிடம் மிகுதியாக இருந்தது அவருடைய தோட்டத்தில் விளைந்த அந்த நற்கனிகள், காய்கறிகள், அவருடைய நற்பண்புகளை நாம் பார்க்கின்றோம். அப்படி இன்றைய நாளுடைய இரண்டாவது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருவருமே திருமுழுக்கு வாங்கும்போது பெற்றோர், ஞான பெற்றோருடைய கையில் ஒரு மெழுகுதிரி கொடுப்பாங்க. கொடுத்து என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளுங்க. அதை என்ன பண்ணணும், உடனே அவுச்சிடணுமா, அதை பண்ணணும், அணையாது நாம் காக்க வேண்டும். அந்த பாக்கியம் என்கக்கூடிய அந்த ஆசிரியர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர் கிறிஸ்துவினுடைய ஒளியை அவர் பெற்றிருந்தார். அவர் பெற்றிருந்த அந்த ஒளி கிறிஸ்துவினுடைய பண்புகளை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்விலே அவர் பின்பற்றியதை பார்க்கின்றோம். பிறர் அவருக்கு தீங்கு செய்தாலும் அதை மன்னிக்க கூடியவராக, அன்போடு அவர் பிரதிபலிக்க கூடியவராக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புடைய நம்முடைய வாழ்விலும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், அழகு சாதனங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் நம்முடைய உடல் சார்ந்த வெளிப்படையான தோற்றத்தில் அழகு கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் ஆடையாக அணிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அழகுபடுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பும் இதுதான், நம்முடைய உள்ளம் அழகுபடுத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளமானது ஆண்டவர் இயேசுவை ஆடையாக அணிந்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கூறுகிறார், 2 பேர் ஒன்றா வயலில் இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் மாவரைத்து கொண்டு இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். கடைசி என்ன சொல்றார், விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள், மானிட மகன் எப்போது வருவார் என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் நினையாத நேரத்தில் அவர் நிச்சயமாக வருவார் என்பதை நமக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த ஆயத்தமாக இருக்கிறது அல்லது விழிப்பாய் இருத்தல் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கடமைகளை கொடுத்துள்ளார், நம் ஒவ்வொருவருக்குமான பொறுப்புகளை கொடுத்துள்ளார். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக கிறிஸ்தவருடைய சாட்சிகளாக வாழக்கூடிய கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெற்றோராக நமது பிள்ளைகளை பேணி வளர்க்கக்கூடிய, ஒழுக்கத்தில் வளர்க்கக்கூடிய கடமைகளை கொடுத்திருக்கின்றார். ஒரு மாணவராக மாணவியாக படிக்கக்கூடிய ஒரு கடமையை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பெற்றோர் முதியோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய கடமையை, பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு நாம் சிந்திக்கின்ற பொழுது பல வகையான கடமைகளை, பொறுப்புகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் சரிவர செய்வதை தான் நான் ஆயத்தமாக இருப்பதாக, விழிப்போடு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் ஏற்றிய அந்த முதல் மெழுகுதிரி, எதிர்நோக்கின் திரி அல்லது நம்பிக்கையின் திரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திரியை நாம் பார்க்கின்ற போன்று நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுவை நாம் ஒளியாக பெற்றுக்கொள்கின்ற பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட கவலை கண்ணீராக இருக்கலாம், இருள் சூழ்ந்த வாழ்வாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவுடைய ஒளி நம்மில் ஒளிரும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த குறிப்பிட்ட காலங்களில் ஆண்டவர் இயேசு பாலன் இயேசுனுடைய பிறப்பிற்காக நாம் தயாரிக்கின்றோம். மனுவுருவாக நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் வர இருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த நிலையில் தயாரோடு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவில் பிரியமான இன்றைய நாள் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு விழிப்பாய் இருத்தல். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் கொடுத்த கடமைகளை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது எந்த ஒரு நேரத்திலும் ஆண்டவர் வருகின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியோடு நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதை தான் நாம் சிந்திக்க இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை ஆடையாக அணிந்து அவருடைய பண்புகள் நமது பண்புகளாக மாற
இறை ஆசிரை வேண்டி தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். இறை அருளை பெறுவோம். ஆமேன். அனைவரும் எழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நீங்கள் நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அதே உறுதியான நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். தந்தை இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் ஆகிய நாங்கள் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதர்களாகவும் அன்பின் வழிகாட்டுதலாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைத்தாலும் இறைவா, எங்கள் பங்கு தந்தை, பங்கில் பணிபுரியும் அனைத்து அருள் சகோதர சகோதரிகளையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தாங்கள் கற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றி உமக்கு உண்மையுள்ள ஊழியராய் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இந்நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எங்களையும் எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மேன்மேலும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்திரள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் வாழ்வே இறைவா, குடும்பங்களில் நோயினால் துன்பப்படும் மனிதர்களையும் ஆறுதல் தேடும் உள்ளங்களையும்
பசியால் வாடும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து குணமளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நற்பலன்களை தந்து எங்களுக்கு போதுமான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட மற்றும் குடும்பங்களின் தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைத்த மன்றாட்டுகளையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய இறை வேண்டல்களையும் ஜெபங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். தொடர்ந்து முது இறை ஆற்றல், இறை பிரசன்னம் எம்மையும் எமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து செயலாற்றிட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம்.
சகோதரி, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் மது கை நின்று பலியை சொல்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடையிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோமாக. அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சி புகழ்ந்து பாடுவதாவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பலியினுடைய முக்கியமான நேரம் உன்னதமான நேரம். அப்ப ரச குணங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுனுடைய மனித இறை இயல்பானது அவருடைய தெய்வீக உடலாகவும் இரத்தமாகவும் மாற இருக்கின்ற தருணம். இந்த உன்னதமான நேரத்திலே நம்மையே முழுமையாக இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம்.
நம்மையும் நமது ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனுடைய கரங்களிலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து இருள் சூழ்ந்த நமது வாழ்வு ஒளிமிக்கதாகவும் துன்பம் துயரம் கண்ணீர் வேதனை நிறைந்த நமது வாழ்வு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் கொண்டதாக வாழ இறை ஆசிரை வேண்டி ஆண்டவருடைய இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் இத்திருப்பலியை நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றவர்களோடும் சிறப்பாக முதிர்ந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய முது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், கருவில் இறந்த அனைத்து சிசுக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒளியாகிய கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள இருள் சூழ்ந்த நமது வாழ்வை ஒளிமிக்கதாக மாற்றி அருள இறை ஆசீர் வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இறை வேண்டலை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட அமைதியான உலகத்தை நினைத்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பல நாடுகளுக்கு இடையேயான போர், எண்ணற்ற பேர் ஏன் என்று தெரியாமலே தங்களுடைய உயிரை இழக்கின்றார்கள். குடும்பங்களுக்கிடையேயான சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கிடையான கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், அமைதி இல்லாத நம்முடைய மனநிலை ஒவ்வொன்றையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நிலையான அமைதி நமது உள்ளத்திலும், நமது இல்லத்திலும், நமது குடும்பத்திலும், நமது உறவுகளிலும், இந்த சமுதாயத்திலும், உலகிலும் நிலைத்து நிற்க இறை ஆசிரோடு அவருடைய அமைதிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர்.
விழிப்போடு ஆயத்தமாக அவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அவருடைய சீடர்களாக, அவருடைய சகோதர சகோதரிகளாக, அவருடைய சாட்சிகளாக வாழ அழைப்பு கொடுக்கக்கூடிய இறைவன். இஸ்தமரின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிறு. இந்த ஞாயிறை உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை ஞாயிறு என்று அழைக்கிறோம். ஆகவே இயேசுடைய பிறப்பு விழாவிற்காக தயாரிக்க தாயாம் திரவை கொடுத்திருக்கிற ஒரு புனித காலம் இந்த 4 வாரங்கள். எனவே நம்முடைய பங்கில் இந்த 4 வாரங்களுக்கான நிகழ்வுகளை மொத்தமாக நோட்டீஸ் போல போட்டிருக்கோம். 30ஆம் தேதி இன்றிலிருந்து இந்த மாதம் ஆண்டு முடிகிற வரை, நான் அடுத்த மாதம் முடிகிற வரை இந்த வாரம் என்ன நிகழ்வு என்பதையெல்லாம் நோட்டீஸ் போட்டு போட்டிருக்கோம். உங்களை குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுவோம். எனவே அதை பார்த்து நிகழ்வுகளை கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இன்று காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதை தொடர்ந்து நற்கருணை ஆசிரியரும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும்.
காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் குணமளிக்கும் வழிபாடு நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவுடைய தீர்ப்பவனையும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். அந்த நாளில் நம்ம மத்தியிலே அருள் தந்தை செல்வராஜ் MSFS சபையைச் சேர்ந்த குருவானவர் நம்மை வழி நடத்த வருகிறார். நான் அந்தோனியாரை பற்றி நிறைய சொல்லி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்பது நான் சொல்கிறத கேட்கலாலும் இங்கே வந்து சொல்கிற சாட்சிகளையாவது நீங்கள் கேட்கணும். ஆகவே நேற்று இரவு என ஒருத்தர் சொல்லப்பு கொண்டு நான் வந்து செவ்வாய்க்கிழமை அவர் வந்து இந்த வாரமே அடுத்த வாரம் தான் போடுறேன்னு சொன்னார். மட்டன் தான் போடுவேன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய உடல்நல குறைவிலிருந்து அந்தோனியா அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்திருப்பதற்காக அவர் வந்து எவ்வளோ சிரமானம் பணவால நான் அசனம் போடுவேன் அப்படின்னு முதல் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் யோசிச்சு பார்ப்போம். இதெல்லாம் இப்படி நம்பிக்கை தானே, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு. ஆகவே நிறைய பேர் நம்பிக்கையோடு என்கிட்ட நிறைய சாட்சிகள், ஒவ்வொரு வாரமும் நான் நிறைய சாட்சிகளை என்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறான் சின்னப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியே பல இடந்து வந்து கொண்டு இங்கே வந்து ஒரு பெரிய, நான் இதை வந்து அனுபவித்து சொல்கிறேன், நீங்கள் இது மிகைப்படுத்தி சொல்வதாக நினச்சக்கூடாது, அனுபவித்து சொல்கிறேன். ஆகவே இங்கே இருக்கிற அந்தோனியார், எல்லா அந்தோனியாரும் சக்தியாகவும் தான். ஆனால் நான் நினைக்கிற மதுரவாயில் அந்தோனியார் வேற லெவல். அவர் வந்து பவர்ஃபுல்லானவர். ஏன்னா நான் பார்த்த பல விஷயங்களை நிறைய பேரிடம், அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், நோய் நொடியிலிருந்து குணமாக, ஒரு பெரிய என்கிட்ட நிறைய சாட்சிகள் சொல்லும் போது என்னுடைய விசுவாசம், நான் இப்படி தான் யோசிச்சு, என்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. நான் தினந்தோறும் அந்தோனியார் அந்தோனியாரே உண்மை போல என்னால் வாழ முடியாது கண்டிப்பாக, ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த நம்பிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்த, விசுவாசம் அதிகப்படுத்துங்க சொல்லி கொண்டு ஜெபிப்பேன். எனவே நான் நினைக்கிறேன் நீங்களும் கூட எவ்வளோ விதமாக வருவாங்க. இந்த காலை திருப்பலி பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட மதியானம் போய் பாருங்க, எங்கெங்கேயோ இருந்து எவ்வளோ பேர் வரான். அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இங்கே வரணும்? இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ இங்கே வந்தா இது நடக்கும், இது கிடைக்கும், நம்பிக்கையோடு வருகிறவர்கள் பெற்றுக்கொள்வது. எனவே நான் ஏன் இது பேசினா உங்களுக்கு தெரியும், இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தம் டிசம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை முடிந்த அளவு நீங்கள் நம்ம பங்கு மக்கள் அநேக பேர் வரணும். என்னுடைய ஆசை அதுதான், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இங்கே வந்து வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு வெண்ணெயை கை வச்சு நெய் கிடைக்கிறக்கு அந்த மாதிரி ஆங்காங்கே அலையலாம் கூடாது. நம்மகிட்ட இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார், மாதா இருக்காங்க, அந்தோனியா இருக்காங்க, நமக்காக அள்ளி கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த பக்தி முயற்சி இறங்குங்க. அதான் சொல்லுகிறேன், நீங்கள் தொடரணும் அந்த பக்தி முயற்சி. அந்தோனியாரிடம் அதை தொடர்ந்து 5 வாரங்கள் 11 வாரங்கள் 13 வாரங்கள் நான் நிறைய பேர் சொல்லுவேன். நிறைய பேருக்கு நடந்து கொண்டு, அது மாப்பிள்ளை பார்க்கதான் சரி, திருமண தடைகள் நீங்கிறது, திருமண வாழ்வினது குழந்தை பேர் சாட்சி சொல்லி நிறைய பேர் காத்திருக்கான். எனவே மீண்டுமாக இந்த பக்தி முயற்சி நம் குடும்பம், நம் பங்கு மக்கள் அனைவருமாக பங்கு பெற்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நிச்சயமாய் என்னுடைய பாதுகாவலுக்கு நிறைவான ஆசிரியப்படுவார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவின் பாதுகாவலுடைய விழாவை கொண்டாடும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல காலை திருப்பலியும், அன்று மாலை ஜெபமாலை சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று காலை திருப்பலியும், அன்று மாலை ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து தேர்பவனியும் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டனா சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்றைய நாளை புனித அமலோற்ப மாதா பிரசித்தி சேர்ந்தவர்கள் வழி நடத்துவார்கள். அன்பாருடைய நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது தான், இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே தொடங்கிட்டோம். இப்போ மூட் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களே கூட அடுத்த வாரம் எங்கே துணி எடுக்க போகலாமா, வீடை டெக்கரேட் பண்ணலாமா, இப்படிலாம் இந்த ஆண்டு குடில் தயார் பண்ணலாமா, அப்படியெல்லாம் இதை பற்றி நம்ம ஒரு தயாரிப்பில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கிறிஸ்மஸ். அவை கிறிஸ்மஸ்னால் நான் அடிக்கடி சொல்லுதான், ஒன்றே ஒன்று தான், பகீர் தான். கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி வந்தார், மனிதனானார். அதுதான் கிறிஸ்மஸ், வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் தான் மற்றலாம். அப்போ அவரே தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து தன்னை வந்து மனிதருள் மனிதனாக ஒன்றாக ஆக்கி கொண்டார். அவை இதை நம்ம கடந்த வருடங்களில் செய்கிறோம். இந்த மாதிரி அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு காய்ந்த பரம் கனிந்த பரம் ஒரு சிந்தனையை அவங்க முன்பாக வைக்க. இங்கே இப்போ இருக்கிற சூழல் சொன்னார், இப்போ பணப்புழுக்கம், ஒரு காலத்தில் வந்து பணமே இல்லைப்பா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லார் கையிலையுமே, அதாவது நான் சொன்னோம் பணமே இல்லை, நாங்கள் ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நம்ம யாருமே இல்லை. எல்லார் கையிலும் மேபி ஒருத்தட்டு அதிகமாக இருக்குது, ஒருத்தட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடிய
யாருமே இல்லை. அஃப்கோர்ஸ் கடவுள் நம்ம அந்த அளவுக்கு விடலை, நம்ம உழைக்கிறோம், நம்ம பெருசாக இல்லை, ஆனால் நமக்கு போதுமான அளவுக்கு நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு கடவுள் உதவி செய்கிறான். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சொல்ல மதுரவாயில் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே போகிறார், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்க்காம். இதை பற்றி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்வேன். நிறைய ஆசீர்வாதம் பங்கு குடும்பத்திற்கு உங்களுடைய தாராள உள்ளம் தான். ஆகவே இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் காய்ந்த மரம் கனிந்த மரமாக வேண்டியது பற்றி அடுத்த வாரம் சொல்வேன். என்னன்னா இதுதான், இப்போ வறுமையில் இருப்ப ரொம்ப கஷ்டமாக இருப்பாது, ரொம்ப இந்த கிறிஸ்மஸ் யாராவது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெயர், உங்கள் அன்பியம், உங்கள் செல் நம்பர், உங்கள் வீட்டு அட்ரஸ் அது ஏது அந்த டப்பாவில் போடுங்க. உங்களுக்கான தேவையை கடவுள் யார் வழியாக செய்வார். அதுதான் கடந்த ஆண்டுகளில் நம்ம நிறைய பங்கில் இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும் அதிகமாகவே அவங்க கையை விட்டு அதிகமாகவே இது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ். நான் இதை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நான் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இயேசு பிறப்பை கொண்டாதை விட என்னை விட வறுமையில் இருப்பவர்கள், என்னை விட கொஞ்சம் தாழ்ந்து பொருளாதாரத்தில் நலிந்து இருப்பவர்களோடு கூட இந்த பகிர்வை ஏற்படுத்தும் போது இந்த கிறிஸ்மஸ் இன்னும் அர்த்தமுள்ள மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ், எனக்கு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸாக அமைய இருக்கிறேன். எனவே யார் தேவையில் இருப்பவங்களும் நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டோம். எனவே வருகின்ற சனிக்கிழமைக்குள்ளாக இந்த டப்பா அங்கே இருக்கும். 5ஆம் தேதிக்குள்ளாக இங்கே பெயர் கதைலாம் இருக்கக்கூடாது, நோ கதை, ஸ்டோரி, நோ ஸ்டோரி ரைட்டிங். ஓகே, பேர், செல் நம்பர், அன்பியம், அட்ரஸ் எழுதி போடுங்க. உங்களுக்கான உதவியை நாம் செய்ய முயற்சி எடுப்போம். எனவே வருகிற சனிக்கிழமை கடைசி நாள் அதுக்குள்ளே அந்த பாக்ஸ் எடுத்துருவாங்க அங்கேருந்து. அவ்வாறே நாம் சொன்னது போல 7ஆம் தேதி அடுத்த வாரம் மறைக்கல்வி பிள்ளைகள் தங்களுடைய கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாட இருக்கு. அதுக்காக நிறைய தயாரிப்பு. ஆகவே அடுத்த வாரம் 2ஆம் திருப்பணி முடிந்தவுடன் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக 1 மணி நேரம் கிறிஸ்மஸ் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கலாம். பெற்றோர்கள் மழையை என்று கூட பாராமல் குழந்தைகளை கூட்டி கொண்டு பயிற்சி எடுத்து கொண்டு, எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் நம்முடைய கடமை. நான் நினைப்பேன் பெரிய பெரிய ஸ்கூலில் போயிட்டு நிற்கிறதுக்கும் நம்ம பங்கில் நம்ம பிள்ளைங்க பண்ணுற விஷயத்த நம்ம தானே தடி விடணும், நம்ம தானே உற்சாகப்படுத்தணும். எனவே அடுத்த வாரம் நடைபெறுகிற அந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆகவே டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் நம்முடைய பங்கில் கிறிஸ்து பிறப்பு தயாரிப்புக்கான அரை நாள் தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர் நம்ம மத்தியில் அடுத்த ஆமோஸ் அவர்கள் வருகிறார். கப்புச்சியன் சபையை சேர்ந்த குருவானவர். அவ்வாறு கூட ஒரு 10-12 குருக்களை அழைத்திருக்கிறோம். அன்றைக்கி மற்ற விஷயத்தை நான் சொல்வேன். காலையிலிருந்து 8:30 மணிக்கு துவங்கி மதியம் 12:30 மணியோடு நாம் அதை நிறைவு செய்வோம். மதிய உணவும் உங்களுக்கு வழங்கப்படும். இதெல்லாம் நான் ஏன் முன்கூட்டி சொன்னால் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிங்க ப்ரோக்ராமை. எனவே பாதையை சொல்லவே இல்லை, கேட்கவே இல்லை அப்படிலாம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். எனவே 14ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பிற்கான தயாரிப்பு தியானம், அரை நாள் தியானம். அதில் குடும்பமாக முழுமையாக பங்கேற்று நல்ல பாவசியம் செய்து இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். 21ஆம் தேதி அன்பிகளுக்கான கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இதுவும் வழக்கமாக நடைபெறும் நிகழ்ச்சி தான். அது இந்த ஆண்டு 23வது ஞாயிறு அவங்க வச்சுருக்கோம். எனவே இதற்கான தயாரிப்பில் ஆல்ரெடி நிறைய அன்பியங்கள் இறங்கிட்டாங்க. சில அன்பியங்கள் வரங்க நான் சொல்லி இது அனைவருக்கும் ஓப்பன் டு ஆல். இது இவங்க தான் வரணும் இல்லை. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதிக்குள்ளாக முன்கூட்டியே கடைசி நாள் தான். நீங்கள் பங்கேற்கவில்லை என்றால் டிசம்பர் கடைசி சொல்லக்கூடாது, எதுக்குமே தயாரிப்பு முக்கியம். அவ்வாறே ஒரே பாட்டை திருப்பி பாடக்கூடாது என்பதை பற்றி கடந்த ஆண்டுகளில் சொல்லியிருக்கேன். எனவே எந்தெந்த பாட்டு எடுக்கிறீங்க தயவுசெய்து முன்கூட்டியே அன்பியை ஒருங்கிணைப்பு சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்த பாட்டு இன்னொருத்தர் பண்ணால் அப்புறம் அந்த இடத்த சரிபடாது. எனவே யார் தனி பாட்டு தான் பண்ணணும், ஒருத்தர் பாடுற பாட்டை இன்னொரு பாடக்கூடாது. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் முன்கூட்டியே நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு முன்கூட்டி இதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி நாள் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. டிசம்பர் 21ஆம் தேதி நம்முடைய வின்சென்ட் பால் சபை சகோதரர்கள் நம்முடைய எளியவர்களோட கிறிஸ்மஸ் பகிர்வு 200 பேர் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். வெறுமனே நமது மதத்தை சேர்ந்த நமது பங்கை சேர்ந்ததில்லை, எவ்வளோ பேர் பிற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டு இதோட ஒரு விதமான ஆசீர்வாதம். எனவே அதை நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர் செய்கிறார்கள். அவர்கள் வருகிற போது உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும் இந்த அருள்வாக்கு அடுத்த ஆண்டிற்கான அருள்வாக்கு தினந்தோறும் அடங்கிய இறை வார்த்தை அடங்கிய புத்தகம் இங்கிலீஷில் பைபிள் டைரியானது விற்பனைக்கு கடையில் இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம இந்த வருடம் இன்னோடு நவம்பர் மாதம் முடிஞ்சு 4லேருந்து டிசம்பர் மாதம் கடைசி வருடத்துடைய கடைசி மாதம். சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும், இஎம்ஐ கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் பே பண்ணல அப்படின்னா இப்போலாம் இது கூட இபி கூட சொல்கிறோம், எல்லாம் பெனால்ட்டி ஃபைன் போடுவாங்க.
நான் இங்கே ஃபைன்லாம் போடல, மாறாக நம்மளுடைய குடும்ப கார்டெலாம் வச்சுருப்பீங்க. நிறைய பேர், சில பேர் மாதந்தோறும் கட்டுறாங்க, சில பேர் 6 மாதம், சில வருஷத்துக்கு கட்டுறாங்க. வெளியில் நம்முடைய பங்கு பெரிய உரிமை இருப்பாங்க. முடிஞ்ச இது ஒரு முயற்சி. நான் சொல்லுவேன், இந்த வருஷம் 2025 என் சந்தா கட்டி முடிச்சிடறேன். நீங்கள் எனக்கு காசு இல்லை, உங்களுடைய கடவுளுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், புது நன்மை வரும்போது பார்க்கலாம், சாவு வரும்போது பார்க்கலாம். சாமியார்கிட்ட வேறு வீடு ஏதாவது வரல, அப்போ நோ வச்சு இதெல்லாம் ஒரு விதமான தயாரிப்பு. உங்களை எப்படி தயாரிப்பு என்பதற்கான தான். அவே இந்த வருஷம் 25க்குள்ளாக கட்டாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். சந்தாவை கட்டாதவர்கள் தயவுசெய்து மிக விரைவாக இந்த மாதத்துக்குள்ளே, நான் சொல்லுது டிசம்பர் மாதத்துக்குள்ளாக கட்டி முடிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் நம்முடைய பங்கினுடைய கேலண்டர் வந்துவிட்டது. எனவே இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் தயவுசெய்து கேலண்டரின் கிறிஸ்மஸ் கவரையும் வாங்கி செல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் முதல்ல அறிவித்தது போல் நம்முடைய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆனது நாளைய தினத்திலிருந்து துவங்க நோட்டீஸ் போர்டில் போட்டேன், டைம் டேபிள்லாம் போட்டிருக்கோம், பார்த்துங்க. அந்த அன்பிய பொறுப்பால் கலந்து பேசியிருக்கிறோம். எனவே தயாரிப்பு மிக முக்கியம், சும்மாட்டையும் அப்படியே இருக்கக்கூடாது. எனவே அந்த அன்பி எங்களை வழிநடத்துங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்களாகவே படங்களை பாடி கொண்டு செல்ல வேண்டும். எனவே 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை நம்முடைய பங்கில் அன்பிய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆனது நடைபெற, சோஷியல் கேதரிங்காக வைக்கிறாங்க. சில பேர் வீடுகளுக்கு செல்கிறாங்க. இது மாதிரி பல விதங்களுக்கு உண்டா. அத்தனைக்கும் நான் மீண்டுமாக சொல்கிறேன், எங்கள் தயாரிப்போடு செல்லுமா இருக்குது. நேரத்தோடு துவங்க. மழையும் கிளியமாக இருக்குது. நிறைய வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் விரும்புகிறதே இல்லை. நீங்கள் 10 மணிக்கு 9 மணிக்கெலாம் போய் கத்துறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, வராதிங்க சொல்கிறாங்களாம். இந்த பக்கம்லாம் சொன்னாங்க, வந்துடாதீங்க தயவுசெய்து, நீங்கள் வராமலே தான் நல்லா இருக்கும் பாருங்கள். அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. எனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிந்த அளவு நேரம் 6 மணி சொல்லுங்கள். 6:30 மணி கிளம்பி ஒரு 10 மணி 9:30க்குள்ளாக முடியுங்க. அதே மாதிரி எல்லா வீட்லேயும் வந்து பிஸ்கெட்டு கேக்லாம் கொடுக்காம ஒரு வீட்டில், கடைசி வீட்டில் ஒரு நல்ல உணவு ஏற்பாடு செய்வீங்க. மீண்டுமாக சொல்லி, எனவே இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டுமாக இந்த கிறிஸ்மஸ் கேலண்டரை நம்முடைய உதவி பங்குதினன் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். அனைத்து விலையும் கொடுங்க. சில பேர் எங்ககிட்ட சொல்கிறான், ஃபாதர் எங்களுக்கு கேலண்டரே வரல, அவர் வாங்கி போயிட்டார், நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஆகவே நான் என்ன சொன்னேன்னா, அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பொம்மை கொடுத்துடலாம், கடைசி நாள் வரை காத்துடாமல். என்கிட்ட யாரும் வரக்கூடாது. இப்போ சொல்கிறேன், அவர் இங்கே கிறிஸ்மஸ் கேலண்டர் வரலாம், உங்களுடைய அன்பிய பொறுப்பால் தான் அதுக்கு பொறுப்பு. அவிடம் சென்று, ஏன்னா அதை கொடுக்குற மற்றவர்களுக்கு இங்கே விற்பனைக்கு இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் கவர்களையும் வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், வெளியில் மழை பெய்து கொண்டு இருப்பதால் சந்தாவும் கேலண்டரும் நம்முடைய உதவி பங்குதனுடைய அலுவலகத்தில் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்து கொடுத்த நம்முடைய அந்திரேயா அன்பியத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்படி புனித சவேரியார் அன்பியத்தினர் சிறப்பிப்பாங்க. கடைசி ஜபத்திற்கு அந்திரேயா பற்றி வாசி. புனித அந்திரேயா இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவர். இவர் புனித பேதுருவின் சகோதரர். கலிலேயாவின் பெத்சாயிதா நகரில் பிறந்தார். மீன் பிடித்து வந்தார். திருமுழுக்கு யோவானிடம் சீடராய் இருந்தார். பின்னர் இயேசுவோடு சேர்ந்தார். தூய ஆவியின் வருகைக்கு பிறகு பல இடங்களில் சென்று மறைபணி புரிந்தார். பத்ராசில் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அச்சிலுவையை கண்டதும், உன்னில் தொடங்கி என்னை மீட்டவர் உன் வழியாய் என்னை ஏற்றுக்கொள்வாராக என்றார். புனித அந்திரேயா ஆலயம் பத்ராசில் இவரது புனித பண்டம் வைக்கப்பட்டுள்ளது. இவரது திருவிழா நவம்பர் 30 கொண்டாடப்படுகிறது. இவர் ஸ்காட்லாந்து, உக்ரைன், உருசியா, சிசிலி, கிரேக்க நாடு, பிலிப்பைன்ஸ், உருமேனியா, மீனவர், கடற்படையினர், தரைப்படையினர், கயிறு நெய்பவர், பாடகர்களுக்கு பாதுகாவலியாக விளங்குகிறார். புனித அந்திரேயாவை போன்று இயேசுவின் அழைப்பை உணர்ந்து நம் வாழ்வை மறைபணிக்காக அர்ப்பணிப்போம். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்திருப்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசியை பெற்ற நம்பிக்கையின் மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.